ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை, பிறக்க முக்தி தருவது திருக்குவளை, தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம், இறக்க முக்தி தருவது காசி ஆகிய திருத்தலங்களில் நம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் திருவண்ணாமலை அக்னி மலையாக காட்சி கொண்டிருக்கின்றது. கிருதாயுகத்தில் அக்னி மலையாக தோன்றி பொன்மலையாக மாறி கலியுகத்தில் கல் மலையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இது பார்ப்பதற்கு லிங்கம் வடிவத்தில் அமைந்திருக்கின்றது. இதை காண்பதற்காக உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து முக்தி பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். பல அடியார்கள் இங்கே தோன்றினாலும் இங்கே முக்தி பெற்று மோட்சத்தை அடைந்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளில் சொல்லப்படுகின்றது. இங்கே ரமண மகரிஷி தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். சேஷாதிரி அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். மற்றும் நம்முடைய ராம் சுரத்குமார் அவர்களும் இங்கே தியானம் செய்து மக்களுக்காக அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த திருவண்ணாமலை முக்தி தருவதற்காக பல சிவனடியார்கள் அன்றாடம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் இங்கே இருக்கிறார்கள். பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் இங்கே எல்லா இடத்திலும், அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால், இங்கே வந்து கல், மண், புல், பூண்டு எல்லாமே இங்கே வந்து அருள் பாலிக்கின்றது. இதுதான் இந்த இடத்தில் உண்மை. திருவண்ணாமலை என்றாலே நினைத்தாலே முக்தி தரும் என்று சான்றோர்களும் சொல்லிய வண்ணம் இருக்கின்றார்கள். உலகத்தில் சிறந்த மலை திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் காலெடுத்து வைத்தாலே அது மோட்சத்தை சென்றடையும். நினைத்தால் முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அரோகரா, 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 அரோகரா.